திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 15,000 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், எவ்வளவு ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது? மேலும் விவசாயிகள் அரசுக்கு ஏதேனும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்களா? வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் 1,20,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலிருந்து திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதுமே 35 - 40 நாட்களான சம்பா இளம் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருவள்ளூர், முடிகொண்டான், பூந்தோட்டம், கொல்லுமாங்குடி, நன்னிலம், குடவாசல், கோட்டூர், மன்னார்குடி, விக்கிரபாண்டியம், கண்கொடுத்த மைதம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக 15,000 ஏக்கர் இளம் சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளது. இந்த நிலையில் மழை நீரை வடிவைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் JCB பொக்லைன் உள்ளிட்ட இயந்திரங்கள் மூலமாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மூலமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைத்து மழை நீரை உடனடியாக வடிவைப்பதற்கு நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஒரு ஏக்கருக்கு இதுவரை 10,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் பயிர்கள் அனைத்தும் மழை நீரில் மூழ்கி அழுக தொடங்கியுள்ளதால் உடனடியாக பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை நேரடியாக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சென்று கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.